கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமில் இருக்கிறார்கள். பெத்லகேமில் யோசேப்பின் வீட்டில், அவர்களுடைய சொந்த வீட்டில் அவர்களுக்கு இடமில்லை. ஆகவே அவளுக்கு பிரசவத்திற்கு சத்திரம் கிடைக்குமா என்று செல்லுகிறார்கள். எல்லாரும் தங்குகிற பொதுவான இடமாகிய சத்திரத்திலும் அவர்களுக்கு இடமில்லை என்று பார்க்கிறோம். கடைசியாக பிள்ளையை பெற்று அதை துணியலில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முன்னணை என்றால் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கழுதை கட்டப்படுகிற இடம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட இடத்தில்தான் இயேசு பிறந்தார். இடம் முக்கியமல்ல, நமக்கு இயேசு பாலகன்தான் முக்கியம் என்று பார்க்கின்றோம். மருத்துவச்சிகள் வந்தார்கள், குழந்தையை எடுத்தார்கள் என்றெல்லாம் வேதத்தில் போடப்படவில்லை. நம் ஆண்டவர் மருத்துவச்சிகள் இல்லாமல் சுகப்பிரசவத்தில் உலக மக்களை நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிக்கப் போகிறேன் என்று துள்ளி குதித்து வந்துவிட்டார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக வேறு காலம் முடிந்ததும் தாய்க்கு சரீரம் எழும்ப முடியாதபடி மிகவும் பலவீனமாக இருக்கும். ஆனால் இயேசுவின் தாய் தன் பிள்ளையை துணிகளில் சுற்றி அவளாகவே முன்னணையில் கிடத்தினாள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக மரியாளுக்கு தேவன் தமது பலனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றார். இந்த நேரத்திலும் கர்ப்பஸ்திரீகள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் ஆண்டவரிடம் ஜெபித்து மரியாளுக்கு கொடுத்த இந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக தருவார். பேறுகால நேரத்திலே யோசேப்பின் குடும்பம் ஊர் விட்டு ஊர் வந்து எங்கேயும் இடம் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படுகிறது என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் குடும்பத்திலோ சபையிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ எங்கேயோ அலைக்கழிக்கப்படலாம். ஆனால் அதன் மத்தியில் தான் இயேசு ரட்சகர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எந்த இடத்துல அலைக்கழிக்கப்படுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் கஷ்டப்படுகிற போது நம்மை ஏற்றுக்கொள்வார் இல்லை என்கிற நிலைமை வரும்போது உடனே இயேசு தெய்வத்தை பிடித்து கொள்வோம். அவர் நம்மை கழுதை கட்டப்படுகிற இடத்திலிருந்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அவரை பிடித்து கொள்ளுவோம். யோசேப்பின் குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். யார் யாரெல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறார்களோ அவர்களை அந்த இடத்தினின்று நீர் உயர்த்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.